மாமல்லபுரம் அருகே பாமக சார்பில் இன்று மாலை சித்திரை முழுநிலவு மாநாடு நடைபெறுகிறது. தொண்டர்கள் அதிக அளவில் கூடியுள்ள நிலையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. விழா மேடைக்கு அன்புமணி ராமதாஸ் வந்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வேல்முருகன். அந்த பகுதியில் மாநாடு நடக்கிற பகுதியில் சூழல் எப்படியாக இருக்கு? மாநாடு சரியாக எத்தனை மணிக்கு தொடங்க இருக்கிறது? என்னென்ன நிகழ்வுகள் திட்டமிடப்பட்டுள்ளன? அப்படியே குறிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் பாமகவின் சார்பில் நடைபெறக்கூடிய சித்திரை முழுநில மாநாடானது நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 11 ஆண்டுகள் கழித்து நடைபெறுவதன் காரணமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் ஏராளமான தற்போது இந்த மாநாட்டிற்கு திருவிடந்தை பகுதியில் இருக்கக்கூடிய மாநாட்டு திடலுக்கு சென்ற வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய இந்த பிரதான சாலை அப்படிங்கிறது ஈசிஆரினுடைய மிக முக்கியமான சாலையில் தற்போது பொதுமக்கள் வாகனங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு முழுக்க மாநாட்டிற்கு செல்லக்கூடிய வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருப்பதனால சாலையினுடைய 2 பகுதிகளிலும் தற்போது வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். மகாபலிபுரத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த போக்குவரத்து பாதிப்பு அப்படிங்கிறது தற்போது முழுமையாக காணக்கூடிய சூழல் இருக்கிறது. அதே போல பொதுமக்கள் யாரும் பாதிக்காத வண்ணம் தற்போது பல பகுதியில் குறிப்பாக ஈசிஆர்லேருந்து வரக்கூடிய வாகனங்கள் வந்து திருப்பி விடப்படுகிறது. அதே போல அந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டம் பூஞ்சேரியிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் கிழக்கு கடற்கரை சாலையாக வராமல் குறிப்பாக மாற்றுப்பாதையில் செல்வதற்கு தற்போது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற காரணங்களால தொடர்ச்சியாக தற்போது வாகனங்கள் இந்த பகுதியில் பாதிப்பு இல்லாத ஒரு சூழலை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த மாநாட்டினுடைய நிறைவு பகுதியாக தற்போது பாமகனுடைய தலைவர் ராமதாஸ் அதே போல அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் பேச உள்ள நிலையில் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 6000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாநாட்டிற்கு வரக்கூடிய வாகனங்கள் பாதுகாப்பாக நிறுத்துவதற்கும் மாநாடு முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கும் தற்போது பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான வாகனங்கள் கடலூர், விழுப்புரம், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை, புதுச்சேரி உள்ளிட்ட பகுதியிலிருந்து வரக்கூடிய சூழல் இருப்பதனால தற்போது ஜிஎஸ்டி சாலை வழியாக வர வேண்டும் என்று தற்போது அவர்களுக்கான அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. முதல் நிகழ்ச்சியாக புஷ்பவனம் குப்புசாமி அவருடைய இசை நிகழ்ச்சி, தற்போது நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி உள்ளிட்டவை நடைபெற இருக்கிறது. அதற்கு பிறகு வன்னிய சமுதாய மக்களுக்கான குறும்படம் திரையிடப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு 6:10 டாக்டர் ராமதாஸ் தற்போது மாநாட்டு திடலுக்கு வருகை தந்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்ட 26 பேருக்கு மௌன அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு தற்போது பாமக தொண்டர்கள் பேருந்தின் மீது அமர்ந்து தற்போது வருவதன் காரணமாக ஒரு ஆபத்தான சூழல் இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. அப்படியா பாமகவினுடைய மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அதில் என்ன நிகழப்போகிறது என்பது சார்ந்த விரிவான கள விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.